ஆனா சிவாஜி படத்தினுடைய இந்த காட்சி அமைப்புகள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருந்ததுனால இப்ப அவங்க 3D அமைப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. நிறைய படங்கள் இருக்கு தமிழ்ல, நிறைய நல்ல படங்கள் இருக்கு. சாருடைய படையப்பா இருக்கு, பாட்ஷா இருக்கு, நிறைய படங்கள் இருக்கு. இதனுடைய சக்சஸை பொறுத்து மற்ற எல்லாம் 1 by 1 வரும். இது சக்சஸ் ஆகணும்னு சொன்னா இந்த 3D கண்ணாடி அமைப்புகள் வந்து எல்லா ஊர்களிலும் கிடைக்கிற மாதிரி இருக்கணும், தியேட்டர்கள் அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தியேட்டர்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட 1000க்கு மேல தியேட்டர் இப்போ தமிழ்நாட்டில் டிஜிட்டலா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுல 3D பிளே பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிற தியேட்டர்ஸ் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 600 கிட்ட 3D பிளே பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி உண்டு. தியேட்டர் சைட்ல இருந்து வெரி மைனர் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு சில்வர் ஸ்கிரீன் அப்படின்னு ஒன்று போடணும். அதை போட்டுட்டு செகண்ட் ப்ரொஜெக்டர், இப்போ நீங்க பார்த்தது வந்து 2 ப்ரொஜெக்டர்ல இருந்து பிளே ஆயிடுச்சு. லெஃப்ட் ஐக்கு ஒன்று, ரைட் ஐக்கு ஒன்று கொடுத்துட்டு 2 ப்ரொஜெக்டர்ல இருந்து பிளே ஆகுது. எல்லா தியேட்டர்லயும் ஒரு ப்ரொஜெக்டர் ஏற்கனவே இருக்கு, 3D கேப்பபிள் சர்வர் இருக்கு. ஸோ அவங்க அந்த சில்வர் ஸ்கிரீன்ங்கிறது போட்டு இன்னொரு ப்ரொஜெக்டர் எதிர் வாங்குறாங்களோ இல்லை வாடகைக்கு எடுத்துறாங்களோ வாங்கி போட்டாக்க எந்த தியேட்டர்ல வேணாலும் பிளே பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி, ரிலீஸ் கேப்பபிலிட்டி இந்த படத்துக்கு உண்டு. சார், ஹாலிவுட் திரைப்படங்கள் கூட இந்த மாதிரி 3D திரைப்படங்கள் கண்ணாடியை கழட்டிட்டு பார்த்தோம்னா கிளியரா இருக்காது சார். ஆனா இந்த படம் இடையில கண்ணாடியை கழட்டிட்டு பார்த்தோம் நம்ம அந்த ஒரிஜினல் சிவாஜி மாதிரியே இருக்குது. அது எப்படி சார்? அது என்ன தொழில்நுட்பம் சார்? அதுதான் இப்போ நண்பரை கேட்ட மாதிரி எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு கேட்கும்போது, கிட்டத்தட்ட இது வந்து நார்மலா வந்து எல்லா படங்களும் 2D இமேஜ் 2Dல ஷூட் பண்ணது வந்து அப்படியே லெஃப்ட் ஐ அப்படியே வச்சுட்டு ரைட் ஐ மட்டும் கிரியேட் பண்ணுவாங்க. பட் இந்த டெக்னாலஜில நாங்க ரைட்டையும் லெஃப்ட் ஐயும் ரெண்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டும் கிரியேட் பண்றதுனால வர காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னா, கிட்டத்தட்ட நாங்க எங்களுக்கு ஒரு படம் பாத்தீங்கன்னா ஒரு 2,50,000 ஃப்ரேம்ல இருந்து 3 லட்சம் ஃப்ரேம் இருக்கும். இது வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி லெஃப்ட் ஐ ரைட் ஐ கன்வெர்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் ஃப்ரேம் வந்து நாங்க ரோட்டோ பண்ணோம். அந்த லைன் போட்டு காமிச்சாங்க இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட 12 லட்சம் ஃப்ரேம் நாங்க ஒர்க் பண்ணோம். அது பண்ணதுக்கு அப்புறமா அதுல வர ஆர்டிஃபெக்ட்ஸ் வந்து கிளீன் பண்றது கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ஃப்ரேம் இருக்கும். சோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ஃப்ரேம் ஒர்க் பண்றதுனால அவ்வளவு டைம் எடுத்தது. சோ இந்த லெஃப்ட் ஐ ரைட் ஐ ரெண்டும் கிரியேட் பண்ணதுனால உங்களுக்கு அந்த கிளீன் இமேஜ் தெரியுது. ஆண்டவன் வந்து எப்பவும் என் சூழல் கூடவே இருக்கான் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஏன்னா ஃபேன்ஸுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து என்ன பண்றது, என்ன அவருக்கு திருப்பி கொடுக்குறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது பாருங்க, எனக்கு தெரியாமலே வந்து ஏவிஎம் அண்ட் பிரசாத் முதலையே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்துட்டு சரவணன் சார் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 15 days பிஃபோர் தான் கூப்பிட்டு வந்துட்டு நீங்க வாங்க ஒரு சர்ப்ரைஸா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கோம், நீங்க பாருங்கன்னு சொல்லி காமிச்சாங்க. நான் பார்த்த உடனே இப்ப நீங்களா கிளாப் அடிச்ச மாதிரி என் படம் தெரியாமலே நானே கிளாப் அடிச்சேன். இது எப்படி இத்தனை நாளா வந்துட்டு நீங்க சீக்கிரட்டா வச்சு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுவது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 400 people அவங்க எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்கிறது அவங்க சொன்னாங்க. இதுல என்ன சொன்னா, ஆக்சுவலி கோச்சரியானம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து 3Dயா நம்ம வந்து பண்றான்னு சொல்லிட்டு ஈராஸ் அந்த மீடியா வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏவிஎம் அண்ட் பிரசாத் அது முந்துக்கிட்டாங்க, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் டெஃபினெட்லி இது வந்து ஃபேன்ஸ்க்கு உங்களுக்கே பிடிச்சிருக்குன்னு எனக்கு ஃபேன்ஸ் எவ்வளவு பிடிச்சிருக்கும். தேங்க்யூ வெரி மச் சார். ரஜினி சார், அடுத்து உங்க படம் இந்த படம் பயங்கர ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்து உங்க படம் 3D பண்ணணும்னா எந்த படத்தை சார் சிபாரிசு பண்ணுவீங்க? டெஃபினெட்லி பிரம்மாண்டம் பஸ்டர் ரோபோ அது வந்து நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அண்ட் படையப்பா, ஸோ அது மாதிரி மெயின்லி ஆக்சுவலி ஆக்ஷன் ஓரியன்டட் பிக்சர்ஸ் அண்ட் பிரம்மாண்டமான படங்கள் தான் 3D பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் இனிமே செய்கிற படங்கள் வந்து இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். டெஃபினட்டா ஆகுது இஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி அண்ட் டெஃபினெட்லி இதுதான் ஃபியூச்சர். ஸோ அதுக்கேற்ற சப்ஜெக்ட்ஸ் கூட நாம வந்து செய்ய வேண்டியிருக்கும். ஸோ வி ஆர் கோயிங் வெரி நியர் டு ஹாலிவுட். சார், இனிமே நீங்க நடிக்கிற படம் வந்து 3D படங்களா இருக்குமா? 3D 2D ரெண்டுலயுமே வருமா? ஓகே, 3D வந்து ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இது கன்வர்ஷன் பண்ணதான் ரொம்ப கஷ்டம். ஸ்ட்ரைட்டா 3D எடுக்கிறது இவ்வளவு கஷ்டம் கிடையாது. சோ நம்ம வந்துட்டு இப்போ 3D பிளான் பண்ணி அந்த 3D பிரகாரம் வந்துட்டு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி அது அந்த மாதிரி அந்த செட்டு எல்லாம் அது பிளான் பண்ணி பண்ணணும். சோ அதான் சொன்னேன், இட் இஸ் கோயிங் டு பி இதான் ஃபியூச்சர். இல்ல, ஆஸ் அ ஃபேன் வந்து நாங்க வந்து அதை விரும்புறோம். ஏன்னா வந்து சின்ன வயசுல இருந்து நாங்க அட்மையர் பண்ணி வந்த பர்சன். சோ 3Dல பார்க்கும்போது நீங்க பக்கத்துல இருக்கிற ஃபீலிங் ஒண்ணு கிடைக்குது. சோ அது இன்னும் வந்து ரீஜாய்ஸ் பண்ற மாதிரி இருக்கு.
யா எக்ஸாக்ட்லி. சி ஆக்சுவலி நான் வந்து இந்த கோச்சடையன் அப்போ வந்து ஏதாவது பேசலான்னு இருந்தேன் நான். பட் இந்த இதில் வந்து அதை பற்றி நான் பேசக்கூடாது, நல்லா இருக்காது. இதை நீங்கள் கேட்டீங்க சார். நெக்ஸ்ட் வந்து 3D சொன்னா கோச்சடையன் 3D தான், ஒன்லி 3D தான். இன்னும் ஒரு நிமிஷம் இன்னும் அதாவது வந்து பிராக்டிக்கல்லாம் வந்து செய்யறதுக்கு இம்பாசிபிள். அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ வந்துட்டு செட் போடுறதோ ஆக்ஷன் பண்றதோ முடியாது, ரொம்ப கஷ்டம். அது ஒன்லி வேர்ல்டு மார்க்கெட் அதுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். ரீஜனல் மார்க்கெட்ல வந்து அவ்வளோ கஷ்டங்கிறது தான் அந்த வந்து அனிமேஷன்ல வந்துட்டு அந்த அதை ஷூட் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 3D தான். ரஜினி சார், படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு 3Dல எந்த சீனு எந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படத்துல? நான் இந்த படம் ஃபுல்லா எனக்கு காமிக்கல, எனக்கு 3Dல தான் போட்டு காமிச்சாங்க. நான் எந்திரிக்கவே இல்லை, இருக்கு மறுபடியும் போடுங்க சொன்னாங்க. அவங்க போடல, அது இந்த கரெக்ட் ஆகலைன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சிவாஜி தான் எனக்கு போட்டு காமிச்சாங்க, அந்த சிவாஜி சாங். ஸோ அதை பார்த்து நானும் பிரமிச்சு போயிட்டேன். அது 3 வாட்டி நான் வந்து போட்டு நான் பார்த்தேன் நான். அதுதான். ஸோ இதே வந்து பார்க்கும்போது இன்னும் அந்த கண்ணாடி அந்த சஹானா சாங்கு, அந்த அடிதடிக்கார மச்சா மச்சா, அந்த கிளைமேக்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பிகாஸ் நீங்க படம் நீங்க பார்த்துருக்கீங்க, நீங்க விஜுவலைஸ் பண்ண முடியும். சூப்பர்பா இருக்கும். ரஜினி சார், பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலயும் இருக்கீங்க, கலர் இதுலயும் இருக்கீங்க, இப்போ 3Dக்கு வந்துட்டீங்க. எந்த நடிகருக்கும் இந்த மாதிரி வந்து இப்போதைக்கு கிடைச்ச மாதிரி தெரியல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? I am really fortunate. I mean, I think India is the first time எனக்கு 3D பண்றது. It's God blessing. Thank you. And I have to thank AVM sir and Prasad people. Thank you very much. And Shankar, இந்த மாதிரி பிரம்மாண்டமாக எடுத்திருந்த இந்த டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ. ரமேஷ் பிரசாத்னுடைய சன் சாய் பிரசாத் தான் இந்த ப்ரொபோசலை கொண்டு வந்தார். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுல் பிக்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அது சிவாஜியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அதில் மியூசிக் இருக்குது, ஃபைட் இருக்குது, ஸ்டார் காஸ்ட் இருக்குது, பெரிய செட்ஸ் இருக்குது, நல்லா ரிச்சாக இருக்குது. இந்த படத்தை நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு அப்ஜெக்ஷன்லாம் வி வில் ப்ரிப்பேர் டு ஸ்டார்ட் டூயிங் இட், ஜாயிண்ட்டாக பண்ணுவோம் நாங்கள். சரின்னு சொன்னோம். அவங்க இதை ஸ்டார்டட் டூயிங். இப்போ ரீசெண்டாக தான் எங்களுக்கு போட்டு காட்டினாங்க பண்ணவர்களும். ஏன்னா 1 இயராக கிட்டத்தட்ட 3 ஷிஃப்ட்டு சேர்ந்து 400 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 1 இயர் ஒர்க் பண்ணி அவங்க ஒரு ஷேப் கொண்டு வந்து போட்டு காட்டினாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்தது. அப்புறம் ரஜினி சாருக்கு சொன்னோன்னா அவரும் வந்து பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆனார். ரொம்ப நல்லா வந்துகிட்டு இருக்கு. நாங்கள் ஒரு ஆல்ரெடி 3 ரீல் எங்களுக்கு ஃபினிஷ்டு காட்டினாங்க. இன்னும் ஃபர்தர் ஒர்க் ஃபினிஷ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா அந்த டீட்டெயில் ரொம்ப மெட்டிகுலஸாக பண்ண வேண்டிய விஷயமா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகிட்டு இருக்கு. பட் எனிவே பை செப்டம்பருக்குள்ளே வி வில் பி ரெடி ஃபார் ரிலீஸ். சிவாஜி 3D படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டிற்கும் அந்த படத்தினுடைய ஒரு பாடல் காட்சியை பார்ப்பதற்காக மிக நிறைய பத்திரிகையாளர்களும் மீடியாக்களை சேர்ந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவங்க பார்த்து இந்த படத்தை பார்த்து பெரிதாக கைதட்டினாங்க. ஆகவே அந்த பத்திரிகையாளர்களுடைய கைதட்ட இந்த படம் ஒரு வெற்றி விழா படம் என்பதை நிரூபிச்சது. ஆகவே சிவாஜியே பிரம்மாண்டமான படம். அந்த சிவாஜியை 3Dயில பார்க்கும்போது இன்னும் பிரம்மாண்டமா இருக்குங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆகவே நிச்சயமா பொதுமக்களும் பார்த்து ரசிப்பாங்க. அதுல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் தெரியுமா? சிவாஜியினுடைய ரசிகர்கள். சிவாஜியை உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சிவாஜி ரசிகர்களுக்கு சிவாஜி 3D படம் மேலும் ஒரு படியும் உற்சாகத்தையும் கொடுக்குங்கிறது நிச்சயமா உறுதி. ஏன்னா அது சிவாஜி பிரம்மாண்டம்னா அதுக்கு மேல இது பிரம்மாண்டமா இருக்கு. ஆகவே நிச்சயமா அவர்கள் பார்த்து மகிழ்வார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். இதை வச்சு தொடர்ந்து 3D படங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுல இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட மகிழ்ச்சியா சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். திரை உலகத்துடைய வேர்கள் அப்படின்னு சொன்னா ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ், பிரசாத் புரொடக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லலாம். ஆகவே அந்த 2 வேர்களும் சேர்ந்து இதில் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஆகவே திரையுலகத்தினுடைய ஜாம்பவான்களாக இருக்கிற அந்த தயாரிப்பாளருடைய தயாரிப்பு நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.